பேசாத காதல் பேசுமா அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். கண்டிப்பா இந்த காதல முறிக்கிறதுக்கு பெரிய சதி நடந்துட்டுருக்கு. ஏன்னா, இங்க 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்க பெர்சன், உங்க காதல் யாரா இருந்தாலும் சரி, இந்த பெர்சன் வந்து ரொம்ப அ ஸ்திரமா பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த காதல். அதாவது நீங்க இந்த காதல பிடிச்சிட்டு அமைதியா உட்காந்துட்டீங்க. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாட்டம் டெக்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜி. இந்த பேசாத காதல் பேசுமா சிச்சுவேஷன்ல ஒரு டெவில் எனர்ஜி இருக்கு. உங்கள வந்து காயப்படுத்துறதுக்கு அவங்க எல்லா விதமான சித்து வேலை, எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க செஞ்சுட்ருக்காங்க, இந்த காதல உடைக்கிறதுக்கு. இந்த டெவில் எனர்ஜி யாரா வேணா இருக்கலாம். ஃபேமிலியா இருக்கலாம், எக்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச கூட இருந்து குழி பறிக்கிற சில ஜீவன்களா கூட இருக்கலாம். பட் உங்க பெர்சன் வந்து அதாவது இந்த பெர்சன் இந்த காதல விட தயாரா இல்ல. அவங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி துரோகம் நடந்துட்டு இருந்தாலும் அவங்களோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த துரோகத்தில ஃபோக்கஸ் பண்ணல. அவங்க வந்து முன்னாடி எப்படி போறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பின்னாடி திரும்பி பார்க்குற சூழ்நிலையில பின்னாடி திரும்பி பார்க்க அவங்களுக்கு விருப்பமும் இல்ல. நீங்க பார்க்குற நீங்க ஃபெமின் எனர்ஜி யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த காதல்ல ஸ்டபனா இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்கு. அதனால நீங்க வந்து தெளிவா அமைதியா ஆயிட்டீங்க. என்ன நடக்கும், எப்ப நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு. நீங்க வந்து எதையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. ஆக்சுவலா பிரபஞ்சம் உங்கள அத தான் செய்ய சொல்றாங்க. இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனோட ஓவரால் எனர்ஜி இதுதான். ஆனா இவங்க வந்து எப்போ பேசுவாங்க, இந்த துரோகத்துல இருந்தெல்லாம் எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி. ரொம்ப ஸ்டேபிளா இருக்கீங்க. ரொம்ப ஸ்டேபிளா இருங்க இந்த காதல் வாழ்க்கையில. நிச்சயமா வந்து உங்களுக்கு இந்த பொறுமைக்கான பரிசு கிடைச்சே தீரும். ஆ, இந்த காதலுக்காக அவங்க போராடி வெளியில வருவாங்க. பட் இந்த போராட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஈஸியா இருக்காது. அதாவது இந்த காதலுக்காக அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டு போராடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு போராடினா மட்டும் தான் இந்த காதல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா, அவங்கள சுத்தி ஒரே துரோகம், துரோகம், துரோகம் நடந்துட்டுருக்கு. உங்கள வந்து உங்க பெர்சன் வந்து எம்ப்ரஸ் அந்த எனர்ஜில தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்க காத்துட்டு இருக்கலாமா? அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரே ஒரு விடை தான் எஸ். உங்க பெர்சன் பார்வையில நீங்க தான் அவங்களோட டிவைன் ஃபெமினின் எனர்ஜி. ஸோ நீங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கீங்க. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. பிரபஞ்சம் காட்டுற வழிக்காக காத்துட்டு இருக்கீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க கவலைப்பட வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட். இது வந்து இன்னொன்னு சொல்லுது. இவங்க வந்து ஒரு சிலருக்கு இந்த பர்சன் வந்து ஒரு டிவோர்ஸ் சிச்சுவேஷன் இல்லைனா வந்து எக்ஸை ரிலீஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். அது ரிலேட்டடாக நிறைய துரோகம் நடக்குது. அப்படி தான் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஃபேவரபிளான ஜஸ்டிஸ் இல்லை ஜட்மெண்ட் கிடைக்கும். அதாவது உங்கள் காதலுக்கு ஃபேவரான ஜட்மெண்ட் கிடைக்கும். அடுத்தது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது எக்ஸ்கியூஸ் மீ த்ரூ சக்கர பிளாக் ஆகுது. இந்த ஸ்டார் எனர்ஜி நீங்கள் வந்து அதாவது இந்த இந்த எனர்ஜி யாருக்கு பொருந்ததோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டார் எனர்ஜிக்கு போயிட்டுருக்கீங்க. அதாவது நீங்கள் ஸ்டார் எனர்ஜி அப்படின்னா நீங்கள் கைடன்ஸ், டிவைன் கைடன்ஸ் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இது வந்து ஒரு சிலருக்கு பெரிய ஐடியா இருக்க போகுது. நீங்கள் வந்து மேலே போகிறது அவங்க வந்து விரும்பலை, இல்லைனா நீங்கள் வந்து ஷைன் ஆகிறது ஒரு சிலருக்கு பொறாமையை உண்டு பண்ணுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை எப்படியாவது அழிக்கணும். அந்த அந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி தான் இங்கேயும் இருக்குது. அதாவது உங்களை அழிக்கிற போராட்டத்தில் அவங்க வந்து உங்கள் காதலை தாக்க முயற்சி பண்ணாங்க. அது வந்து ஒரு ஆயுதமாக அவங்க பயன்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. பட் ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் காயின்ஸ் நான் சொல்ல 5 ஆஃப் வான்ஸ். நிறைய உங்களை சுற்றி இருக்க நிறைய பேர் இதை வந்து அழிக்கிறதுக்கு, தடுக்கிறதுக்கு, உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதோட அவுட்கம் என்னென்னு பார்க்கலாம். அதனால் நீங்களாம் அதற்கு சலிச்சிக்கிற மாதிரி இல்லை. அந்த டெவில் எனர்ஜி. ஸோ இந்த டெவில் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த டெவில் வந்து உங்களை அழிக்கிற போராட்டத்தில் அதே அழிஞ்சிடும். நியூ பிகினிங். இதே நெருப்பு தான் இங்கேயும் இருக்குது. அவங்க வந்து அழிக்க பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் வந்து ஆக்க பயன்படுத்துகிறீங்க. அதுதான் உங்களுக்கும் அந்த டெவில் எனர்ஜிக்கும் இருக்க வித்தியாசம். அதே பேஷன், அதே ஃபயர் தான் நீங்கள் இங்கே எடுத்து புது வாழ்க்கையை உருவாக்க போகிறீங்க. இதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்க போகிறாங்க. கொஞ்சம் கவலைப்படாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காதல் ஆல்ரெடி உங்கள் கைகளில் தான் இருக்குது. ஸோ இந்த பேசாத காதல் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்குது, கொஞ்சம் துரோகங்கள் நடந்துட்டுருக்கு. அவங்க எப்போ பேசுவாங்க அப்படின்னா அவங்க போராட்டத்தில் இருக்காங்க. நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, இந்த நைட் ஆஃப் வான்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் டெவில் எனர்ஜி என்னன்னு பார்க்குறேன். 3 ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த டெவில் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து உங்களை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க பிரபஞ்சம். இந்த டெவில் எனர்ஜி மேபி உங்களோட ஒர்க் பிளேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி மேபி உங்களோட கொலீக் இல்லைனா வந்து இந்த பர்சனோட கொலீக் அந்த மாதிரி யாராவது இருக்கலாம். ஹேரோஃபண்ட். உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருந்து சாதிக்க போகிறது கல்யாணம் தான்.
ஸோ உங்கள் கைகளில் வச்சுட்ருக்க அந்த வெற்றி கனி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பிரிட்ஸோட கைடு இருக்குது. இட்ஸ் லைக் ஃபேரி காட் மதர். நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்க. உங்களோட காதல் வந்து இட்ஸ் ப்ரொடெக்டட். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். இதே பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் தான் நீங்கள் என் கையில் வச்சுட்ருக்கீங்க. குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இந்த போராட்டத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அதான் இந்த பர்சன் போராட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். 8 ஆஃப் வான்ஸ். உங்களுக்கு வலி உண்டு பண்ணுற நீங்கள் வந்து இதை சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து டிவைன் சப்போர்ட் இருக்குது நிச்சயமாக. இது வந்து நீங்கள் முன்னாடி போகிறனால காமிக் எனர்ஜிக்கு நடக்க போகிற அந்த மாற்றமாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி போகிறதோ இந்த காதலில் வெற்றி பெறதோ வந்து அவங்க இறக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. த எம்ப்ரர் உங்களுடைய உங்களோட உங்களோட என்ன சொல்கிறது தனித்துவத்தை உங்களோட காதல் பார்க்குறாங்க. அதாவது இந்த பர்சன் வந்து உங்களோட தனித்துவத்தை பார்க்குறாங்க. யூ ஆர் த ஸ்டார். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மடியில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கம்பேஷனேட் பர்சன். நீங்கள் எம்ப்ரஸ் இங்கே இருக்கீங்க, எம்ப்ரர் இங்கே வந்தாச்சு. ஸோ இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு டிவைன் யூனியனாக தான் முடியுமே தவிர இது வந்து இப்படியே உடஞ்சி போகிற காதலோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன சலசலப்புக்கு அஞ்சு விட்டுட்டு போகிற ஒரு காதலோ நான் இங்கே பார்க்கல. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு எம்ப்ரர் வந்தாச்சு. இது வந்து இந்த காமிக் எனர்ஜி. யார் வந்து உங்களை அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்க போகுது. அவங்க தான் வந்து இந்த மாதிரி அழுது கூப்பாடு போட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா சேரியட். இந்த மூமெண்ட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இந்த எம்ப்ரர் எனர்ஜி உங்களை நோக்கி வராங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்பெஷலி இந்த காமிக் எனர்ஜிக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் முன்னாடி போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து அவங்களோட முழு பலத்தையும் உபயோகித்து உங்களை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அமைதியாக இருங்க. டெம்பரன்ஸ். எம்ப்ரஸ்க்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. 4 ஆஃப் பென்டிகல்ஸ். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு அமைதியாக இருக்க பழகுங்க. அதாவது ரொம்ப நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஒரு போராட்டம் உங்கள் காதலுக்கு காத்துட்ருக்கு, இந்த பர்சனுக்கு காத்துட்ருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களோட சேர்ந்து அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. அதுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்குது, அவங்க தாண்டி வருவாங்க நிச்சயமாக. அதுவும் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீதி வழங்கப்படும். அநீதி எல்லாத்துக்குமே இங்கே நீதி வழங்கப்படும். அதனால் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பென்டிகல்ஸ் அண்ட் கரியர். இந்த புது ஆரம்பம் உங்களுக்கு கரியர்லேயும் இருக்கும், காதல் வாழ்க்கையிலையும் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.